அனைவருக்கும் வணக்கம். 18/5/2025 தேய்பிறை சஷ்டி தினம், வைகாசி மாதத்திற்குரிய தேய்பிறை சஷ்டி தினம். இந்த நாளன்று எப்படி வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானை அப்படிங்கிறது பார்க்கலாம். யாரெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா எல்லோருமே வழிபாடு செய்யலாம் பொதுவாக. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருப்பவர்களும், மற்ற ஏதாவது உடல்நிலை பிரச்சனையோ அல்லது மற்ற ஏதாவது பிரச்சனையோ உங்களுக்கு அது சரியாகணும் அப்படிங்கிறத நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தேய்பிறை சஷ்டி அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைலாம் சரியாக ஆரம்பிக்கும். முருகனை நம்பி நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு இருக்கிற கவலைகளையும் அவர் தீர்த்து வைப்பார். நம்ம கூடவே இருப்பது போல் நமக்கு உணர்வும் அவர் கொடுப்பார். அதனால் தேய்பிறை சஷ்டி அன்று எல்லோருமே பொதுவாக வழிபாடு செய்யலாம். எல்லோருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் அந்த பிரச்சனைலாம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தேய்பிறை சஷ்டி அன்று வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாளன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு, ஞாயிற்றுக்கிழமை இருப்பதுனால் நிறைய பேர் காலையிலே பூஜை செய்யும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து, அதாவது நமக்கு அதிகாலை சஷ்டி திதி ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு அதிகாலை 3லேருந்து நமக்கு சஷ்டி திதி இருக்கின்றது. அதனால் நீங்கள் காலையில் 4 மணிக்கு மேலேயே நீங்கள் வழிபாடு செய்ய தொடங்கலாம். இப்போ காலை வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை அதிகாலையிலிருந்து காலை ஒரு 9 மணிக்குள்ளே, ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து கொள்ளலாம். மதிய நேரம் நிறைய பேர் இந்த அசைவ பிரியர்கள் ஃபுல்லாக அசைவம் சாப்பிட்றவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலை நேரமே நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. இப்போ நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது. அதாவது நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்பயும் போல் முருகனை வழிபாடு செய்கிறீங்க, தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் வழிபாடு செய்துட்டு நீங்கள் அசைவம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலை விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டு மாலை நேரம் தான் உங்களுக்கு விரதம் நிறைவாகும். அதனால் அசைவம் தவிர்ப்பது மிக மிக சிறப்பானது. இப்போது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலை நேரம் வழிபாடு செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அதாவது காலை மட்டும் பூஜை செய்பவர்கள் முருகனுக்கு ஒரு 6 தீபம் ஏற்றிக்கோங்க. அல்லது ஒரு தீபம் நீங்கள் ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், வெற்றிலை தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம். விருப்பம் இருந்தால் வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றலாம். 6 தீபம் ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக நீங்கள் காலையில் பால் பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கலோ அல்லது பாலில் சர்க்கரை கலந்தோ அல்லது தேன் கலந்தோ நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்துட்டு கந்த சஷ்டி கவச பாராயணம் கட்டாயமாக பண்ணுங்கள். சஷ்டி என்று கந்த சஷ்டி கவசம் நம்ம பாராயணம் பண்ணுவதா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து ஓம் சரவண பவாய நமக மந்திரம் கட்டாயமாக நம்ம சொல்ல வேண்டும். குறைஞ்சபட்சம் நம்ம 6 முறையாவது சொன்னால் போதும். அடுத்து நம்ம காலை எழுந்த உடனே எப்போதுமே பார்த்தீங்கன்னா முருகனுடைய நாமத்தை சொல்லி தான் நம்ம எழுந்திருக்க வேண்டும். அதாவது எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றது, அதில் உங்களுக்கு பிடித்தது ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லலாம். சொல்லிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே குளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நாட்கள் வருது சஷ்டி மற்றும் உங்களுக்கு மற்ற நாட்கள் ஏதாவது ஒரு உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அந்த காலை நேரமே நீங்கள் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கணும், எந்த ஒரு பூஜை தடங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம குளிக்கும் நீரில் எப்போதுமே மஞ்சளோ அல்லது பாலோ அல்லது ரோஸ் வாட்ரு அப்படி இல்லைன்னா நம்ம கல்லுப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை போட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு உடம்புல நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், நெகட்டிவிட்டிஸ்லாம் விலக ஆரம்பிக்கும், ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் எப்பவுமே குளிக்கும் நீரில் ஒரு சிறப்பான நாள் வருது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் குளிப்பது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை விளக்கேற்றி வைத்துட்டு முருகப்பெருமானுக்கு கட்டாயமாக சிவப்பு நிற மலர்கள் போடுவது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனாலும் மற்றும் சஷ்டி இருப்பதனாலும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் தான் எப்போதுமே சிறப்பானது. இல்லை செவ்வரளி மலர்கள் கிடைக்கவில்லை அப்படின்னா பன்னீர் ரோஜா கிடைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது கிடைக்காத பட்சத்தில் மட்டும் மற்ற மலர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். வாசனை மலர்கள் பயன்படுத்துவது, சம்மங்கி, மல்லிகைப்பூ இந்த மாதிரி பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு காலை நேரமே நீங்கள் போயிட்டு வருவது ரொம்ப நல்லது. அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அதற்கு நீங்கள் பாலோ அல்லது தயிரோ ஏதேனும் ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட போதும். வாங்கி கொடுத்துட்டு வழிபாடு செய்துட்டு வருவது இன்னமும் ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் போவதா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். தீவிர முருகர் பக்தர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த முருகர் இருக்கிறாங்களோ, சின்ன கோவிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே ரெகுலராக நீங்கள் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லா ஒரு பவர் கிடைக்கும். அந்த முருகர் தான் உங்களுக்கான முருகர். எப்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லோருமே ரொம்ப பெரிய கோவிலுக்கு தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்காக இருக்கிற கோவில் தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில். அது முருகராக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கானவர்கள். அவர்களை அதிகமாக நம்ம கும்பிடும்போதே நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும்.
அதனால நம்ம வீட்டு பக்கத்தில் முருகர் கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் போயிட்டு வாங்க. சஷ்டி தினம் ப்ளஸ் கிருத்திகை இந்த 2 நாட்களில் நீங்கள் போயிட்டு வந்தால் கூட போதும். உங்களால் முடிந்தால் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி போகலாம். மாதத்தில் 1 நாட்களாவது முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சிம்பிளாக தீபம் ஏற்றி வைத்துட்டு ஏதாவது நீங்கள் நைவேத்தியம் வைத்துட்டு கந்த சஷ்டி கவச பாராயணம் பண்ணுங்க போதும். இது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிலேருந்து காலை 9 மணிக்குள்ளே இந்த பூஜை செய்து கொள்ளலாம். 7:30 to 8:30 சிறப்பான நேரம் தான். காலை 6 to 7 நம்ம பண்ணலாம். அதிகாலை 4 மணிக்கு நம்ம பூஜை செய்யும்போது நம்ம எந்த நேரம் காலம் பார்க்க தேவையில்லை. அந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் சிறப்பான நேரம். இப்போ மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்ய விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மாலை ஒரு 5:30லேருந்து மாலை ஒரு இரவு 8 மணிக்குள்ளே நீங்கள் வந்து சஷ்டி பூஜையை சிறப்பாக செய்து வழிபாடு செய்துக்கோங்க. விரதம் இருக்கிறவங்க மாலை 6 மணிக்கு மேலே முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு பூஜையெல்லாம் செய்து முடித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நகை அடமானத்தில் இருப்பவர்களும் சரி, அதிகமாக கடன் இருப்பவர்களும் சரி, மற்ற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தேய்பிறை சஷ்டிக்கு தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும். நம்பிக்கையுடன் முருகன் மேலே நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக வழிபாடு செய்துட்டு வாங்க. முருகன் உங்களை வந்து கைவிடவே மாட்டார். எந்த சுச்சுவேஷனில் அவர் உங்கள் கூட இருக்கிறத உங்களால் உணர முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.